இன்றைக்கி தை மாதம் சதய நட்சத்திரம் 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதியடிகள் நாயனாருடைய குரு பூஜை. இன்றைக்கி திருவையாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் அப்படிங்கிற ஊரை சார்ந்த அப்பூதியடிகள் அவருடைய தண்ணீர் பந்தல் மற்றும் பசுமாடு, அவருடைய புதல்வர்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் போன்றவற்றுக்கெல்லாம் திருநாவுக்கரசு என்று பெயரிட்டு திருநாவுக்கரசு நாயனாருடைய மேலே இருக்கக்கூடிய அதீதமான அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்தி வாழ்ந்து வர்றார். ஒரு சமயம் திங்களூருக்கு அருகாமையில் தேவார பாடல்களை பாடிக்கிட்டு வந்து கொண்டிருந்த திருநாவுக்கரசருக்கு அப்பூதியடிகளை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வீட்டிற்கு அவரை பார்க்க வரார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கான உணவு ஏற்பாடுகளை செய்து அவருடைய மூத்த மகனான மூத்த திருநாவுக்கரசர் வாழை இலைகளை அறுத்து வருமாறு அனுப்பி வைக்கிறார் அப்பூதியடிகள். வாழை இலைகளை அறுக்கச் சென்ற மூத்த திருநாவுக்கரசு பாம்பு தீண்டி இறந்து போயிடுறார். அது கேள்விப்பட்ட அப்பூதியடிகளும் அவருடைய மனைவியாரும் ஒரு பாயில் அவருடைய உடலை மறைத்து திருநாவுக்கரசருக்கு தெரியாமல் மறைச்சு வச்சு அவருக்கான உணவுகளை பரிமாறுறாங்க. திருநாவுக்கரசர் உங்களுடைய மூத்த புதல்வன் எங்கே என்று கேட்கும் பொழுது பதறியவாறே அவரும் அவருடைய மனைவியும் நடந்த விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. இறந்து போன மூத்த திருநாவுக்கரசர் அவர்களுடைய உடலுக்கு அருகாமையில் சென்ற திருநாவுக்கரசர் ஒன்று கொலாம் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை பாடி இறந்த அந்த சிறுவனை உயிர்ப்பிச்சு அப்பூதியடிகளுக்கு தரார். ஒரு அடியார் சாப்பிடணுங்கிறதுக்காக தன் மகன் இறந்ததையே மறைச்சி உணவு பரிமாறிய அப்பூதியடிகளாருக்கு 63 நாயன்மார்களில் ஒருவர் அப்படிங்கிற சிறப்பை சிவபெருமான் தர்றார். இன்று தை சதயம் அப்பூதியடிகளாருடைய குரு பூஜை திருநாள்.